வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ரன்வீர் சிங் அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்துள்ள துரந்தர் பார்ட் 2 திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த திரைப்படத்தினுடைய பிளாட் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பார்ட் 1ல் ஒரே ஒரு தீவிரவாதியை மட்டும் அவர் எப்படி பிளான் பண்ணி கொள்றாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருப்பாங்க. இப்போ இந்த பார்ட் 2ல் மற்ற தீவிரவாதிகளை எல்லாம் எப்படி அவர் முடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்தினுடைய பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, முதல் பாசிட்டிவ் ஸ்க்ரீன் பிளே தான். தாறுமாறான ஒரு ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த படத்தினுடைய முதல் 20 நிமிஷமே போதும் நம்ம கொடுத்த காசுக்கு வர்த்தரா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். அதுவும் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, நாம வந்துட்டு பார்ட் 1ல அந்த ரஹ்மான் டக்கெட் இறந்துட்டான், அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப ஆர்வமா பார்க்கறதுக்காக வந்திருப்போம். எடுத்த உடனே நாம அதை காட்டிட்டா சப்பையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரீக்வல் போயிட்டாங்க. ஸோ நம்மளால ஏன் வந்துட்டு ஜெயில் கைதியா போனா அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா பொறுமையா காட்டினாங்க. அதுவே வந்து பார்த்தோன்னா அவ்வளோ தரமா இருந்துச்சு. ஒரு 20 நிமிஷம் அந்த கதை தான் போகும். நீங்க வந்திருக்கிற படம் இந்த மாதிரி தாண்டா இருக்க போகுது, இவ்வளோ வயலண்டா தாண்டா இருக்க போகுதுன்னு காட்டுறதுக்காகவே பிளஸ் எடுத்த உடனே கதைக்குள்ளே போக வேண்டாம் அப்படின்னு ரெண்டுத்தையுமே மெர்ஜ் பண்ணி சூப்பராக வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இது ரொம்ப ப்ராப்பராக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு நம்ம ஆதித்யா தார் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அடுத்து ரெண்டாவது பாசிட்டிவ் ஸ்டோரி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா பார்ட் 1 ஸ்டோரி வந்துட்டு வெறும் ஆக்ஷன், அந்த விறுவிறுப்பு தன்மை இது மட்டும் தான் அந்த பார்ட் 1ல் இருந்துச்சு. பட் பார்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டு, ஒரு பொண்டாட்டி சென்டிமெண்ட்டு, கொஞ்சம் எமோஷனல் சீன்ஸுமே சேர்ந்து இந்த திரைப்படத்தில் இருந்துச்சு. பார்ட் 1ல் வெறும் அந்த தேசபக்தி வயலன்ஸ் இதெல்லாம் தான் இருக்கும். பார்ட் 2ல் அந்த எமோஷனல் சைடெல்லாம் வந்து நல்லாவே காட்டியிருந்தாங்க. அவங்க நினைச்சிருந்தாங்க தவிர்த்திருக்கலாம், இதெல்லாம் எதுக்குப்பா நாம வந்துட்டு ஸ்ட்ரைட்டா அந்த தீவிரவாதிகளை மட்டும் காட்டுவோம், அங்க என்ன நடக்குதுன்னு மட்டும் காட்டுவோம் நினைச்சிருக்கலாம். பட் இல்ல, கொஞ்சம் எமோஷனல் சைடெல்லாம் இருந்தால் தான் நல்லா கனெக்ட் ஆகும் ஆடியன்ஸ்க்குன்னு பிளான் பண்ணி அதையும் ப்ராப்பராகவே பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் கேரக்டர் டிசைனிங். ஸோ படத்தினுடைய டியூரேஷன் கிட்டத்தட்ட 4 மணி நேரம். அதனால கேரக்டர் டிசைனிங்ல எந்த ஒரு குறையுமே இருக்க போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ ஒவ்வொரு கேரக்டருமே நல்லா ப்ராப்பராகவே டெவலப் பண்ணியிருந்தாங்க. அதில் நம்ம ரன்வீர் சிங் அவர்களுடைய கேரக்டரை பற்றி பேச வேண்டியது இல்லை, அந்த கேரக்டர் தான் பீக்ல இருந்துச்சு. அதை தாண்டி நம்ம மேஜர் இக்பால் அவருடைய கேரக்டர், அதுக்கப்புறம் நம்ம சாரா அர்ஜுன் அவருடைய அப்பாவை ஒருத்தர் வருவார்ல அந்த கேரக்டர், இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த திரைப்படத்தில் டிசைன் பண்ணியிருந்தாங்க. மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு படத்தில் ஸ்க்ரீன் பிரசன்ஸ் கம்மியாக இருந்தாலுமே அவங்களுக்கான இம்பாக்ட் அதிகமாக இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ரஹ்மான் டெகேட்டுடைய தம்பி ஒருத்தர் இருப்பார், அந்த கேரக்டர்லாம் வந்துட்டு இம்பாக்ட் அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கு. ஆனால் ஸ்க்ரீன் பிரசன்ஸே இல்லை, ரொம்ப கம்மியான ஸ்க்ரீன் பிரசன்ஸ் தான் இருக்கு. மேபி படம் 4 மணி நேரம் ஓடுது இல்லையா, அதில் நம்ம ரன்வீர் சிங்கை தான் அதிக நேரம் பார்க்குறோம். மற்றவங்களெல்லாம் கம்மியான நேரம் பார்க்கறதுனால தான் அவங்களுக்கான ஸ்க்ரீன் பிரசன்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுதான்னு தெரியல. பட் அந்த இம்பாக்ட் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி தான் அந்த எஸ்பி கேரக்டர் நம்ம சஞ்சய் தட் அவர்கள், அந்த கேரக்டரையுமே வந்துட்டு இந்த படத்தில் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிரசன்ஸ் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் இம்பாக்ட் அதிகமாக தான் இருக்கு. அடுத்தது வந்துட்டு மியூசிக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா துரந்தர் 1 அளவுக்கு இல்லை நண்பர்களே. அந்த படத்தில் வந்துட்டு எல்லா சாங்குமே என்ஜாயபிளாக இருக்கும், அது ஒரு தனி வைப் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அதுக்கு ஈக்குவலாக வந்துட்டு இந்த படத்தோட மியூசிக் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பட் இதுவுமே நல்லா கேட்கறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த படத்துல இருந்து ஏதாவது ஒரு மியூசிக்கை கொஞ்சம் இதில் போட்டிருந்தாங்கன்னா இன்னும் கூஸ்பம்ஸ் எல்லாம் ஆகிருக்கும். ஸோ இவங்க எல்லாமே புது பீஜம் தான் போட்டிருக்காங்க, இதுவுமே கேட்க நல்லா இருக்கு. ஆனால் பார்ட் 1 அளவுக்கு கண்டிப்பாக வராது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு காட்டணும்னு நினச்சிட்டா தெளிவாக காட்டிடணும்டா அப்படிங்கிற மென்டாலிட்டியில் தான் படம் எடுத்திருக்காங்க. ஏன்னா ரத்தம் தெரிக்குது, கொடூரமான கொலைகள், ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. பார்ட் 1லேயே வந்துட்டு நிறையா இருக்கும், ஆனால் அதை விட அதிகமாக இருக்கு இந்த பார்ட் 2ல வயலன்ஸ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். மேக்கிங் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க அந்த சீக்வன்ஸ் எல்லாம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வயலன்ஸாக காட்ட முடியுமோ, எப்படிலாம் புதுசாக பீப்புள் அட்ராக்ட் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் நல்லா யோசிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீக்வன்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க. ஸோ அதனாலேயே வைலன்ஸ் அதிகமாக பிடிக்கும் ப்ரோ, கொடூரமாக எவனாவது ஒருத்தன் குத்தி முகம்லாம் கிளியறதெல்லாம் பார்க்கறது எனக்கு பிடிக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க, எல்லாரும் அப்படி தான் மேக்ஸிமம் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் அந்த வைலன்ஸ் பிரியர்களுக்கு வந்துட்டு இந்த படம் ஒரு ட்ரீட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணுங்க. ஸோ பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தோம்னா ஸ்க்ரீன் பிளே, மியூசிக்கு, ஸ்டோரி, மேக்கிங்கு, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பாசிட்டிவ் அடிக்கிட்டே போகலாம். பட் நெகட்டிவ் இருக்கா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எஸ், ஒரே ஒரு நெகட்டிவ் இருக்குது. என்னன்னா இந்த திரைப்படத்தினுடைய டியூரேஷன் தான். 4 மணி நேரம், கிட்டத்தட்ட 3.25 மணி நேரம் பக்கம் இந்த படம் ப்ளே ஆகுது. ஆனால் 3.25 மணி நேரத்துக்கு இந்த படத்தில் கண்டென்ட் கொஞ்சம் கம்மி தான். மிஞ்சி போனால் ஒரு 3 மணி நேரம் படமாக இது எடுத்திருந்தாங்க அப்படின்னா சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா நிறையா சீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த லென்த் ஃபீல் ஆகுது. இந்த துரந்தர் 1 வந்து பார்த்தோன்னா 3.5 மணி நேரம் ஓடும், ஆனால் அந்த படத்தில் லென்த்தே ஃபீல் ஆகாது. படம் முடிகிற வரைக்கும் நமக்கு சலிப்பே தட்டாது. 3.5 மணி நேரம் போயிருச்சா அப்படிங்கிற ஃபீலே நமக்கு அந்த துரந்தர் 1 பார்க்குறப்ப கிடைச்சிருக்காது. அவ்வளோ சூப்பராக ஸ்மூத்தாக அந்த ஸ்க்ரீன் பிளே போயிட்டு இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அந்த லென்த் ஃபீல் ஆகுது நண்பர்களே. என்னன்னா இன்னும் இந்த சீனே காட்டிட்டு இருக்கானுங்க, அந்த ஃபைட்டை முடிச்சுட்டு அடுத்த சீனுக்கு போங்கடா அப்படிங்கிற மாதிரியான அந்த லென்த் ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. போர் அடிக்குதுன்னு சொல்ல முடியாது, பட் ஒவ்வொரு சீனுமே நல்லா லென்த்தாக எடுத்திருக்காங்க. ஒரு ஃபைட் நடக்குது அப்படின்னா 10 நிமிஷம் அந்த ஃபைட்டு போகுது, ஆனால் ஃபைட் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஆனால் 10 நிமிஷம் யார் ஃபைட்டையே பார்த்துட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அந்த டென்ஷன் பில்டிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வைக்கிறாங்க, ரொம்ப நேரம் அப்படியே டென்ஷன்லேயே வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்குற சீனை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. பட் அந்த டென்ஷன் பில்டிங் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் பண்ணா பரவாயில்ல,
ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே அப்படியே டென்ஷன் பில்ட் பண்ணிகிட்டே போயிட்டு அதுக்கப்புறம் சீனை காட்டுறாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சோம் அப்படின்னாவே இந்த படம் ஒரு 3 மணி நேரத்துலேயே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த திரைப்படம் வந்துட்டு ஒரு ப்ரொபகண்டா ஃபிலிம், இது வந்துட்டு நம்ம பிஜேபி ஆட்சியை வந்து தூக்கி பிடிச்சி காட்டுற ஒரு படம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா விமர்சனங்கள் வருது. பட் இது வந்துட்டு ஒரு உண்மை சம்பவம், உண்மையாகவே அதுதான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் காட்டுறாங்க. அப்படி நடந்துருந்துச்சு அப்படின்னா அதை காட்டுறதுல எந்த தப்பும் இல்லை. இது ஒரு ப்ரொபகண்டா ஃபிலிமாக இருக்கிறதுலேயே எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது உண்மையாக நடந்த ஒரு விஷயம், அதை தான் காட்டுறாங்க. ஃபேக்காக அவங்க நல்லவங்க வல்லவங்க அப்படிங்கிற மாதிரி காட்டினா அது தப்புன்னு சொல்லலாம். பட் இது உண்மையாக நடந்த விஷயம் தானே, அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்புறம் நம்ம மோடி அவர்களுடைய ரெஃபரன்ஸ், அந்த சீக்வன்ஸ் எல்லாம் வந்துட்டு பயங்கரமான அப்ளாஸ் தேட்டரில். ஏன்னா வந்துட்டு ஒரு பாகிஸ்தான் தீவிரவாதி கலாய்க்கிறான் நம்ம மோடி அவர்களை, ஆனால் வந்துட்டு நமக்குலாம் சிரிப்பு வருது. அது என்ஜாயபிளாக இருக்குது. அது எப்படின்னு சுத்தமாக புரியல. அண்ட் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எந்த ஒரு திரைப்படத்துலையும் கிடைக்காது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம பிரதமரையும் ஒருத்தன் கலாய்க்கிறான், அதுவும் என்ஜாயபிளாக இருக்குது பார்க்க அப்படிங்கிற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு நெகட்டிவுமே இந்த இடத்துல மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது. இது நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, பட் பார்ட் 1ல் இதை பண்ணலை, ஆனால் பார்ட் 2ல் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இந்த ஹீரோக்கு கொஞ்சம் பில்டப் ஏற்றுறது, இந்த பில்டப் டைலாக் வைக்கிறது, இதெல்லாம் பார்ட் 1ல் இல்லவே இல்லை. அது ரொம்ப அழகாக ஸ்மூத்தாக வந்து பார்த்தோன்னா இருந்துச்சு. அவர் பண்ணுற சம்பவம் தான் மாசாக இருக்குமே தவிர அவருக்கு யாருமே வந்துட்டு மாஸ் டைலாக்லாம் பேசி பில்டப்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த திரைப்படத்தில் நம்ம மாதவன் வந்துட்டு நீ சிங்கத்துக்கே சிங்கம் அப்படிங்கிறாரு, காயப்பட்ட சிங்கம் ரொம்ப ஆபத்தானதுங்கிறாரு. இந்த மாதிரி அந்த பில்டப் டைலாக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த பில்டப்பாலாம் அவங்க பண்ணவே கிடையாது, சும்மா அந்த டைலாக் மட்டும் வச்சுருக்காங்க. நமக்கு பில்டப் பண்ணுறாங்கிற ஃபீலே வராது. அதுக்கப்புறம் அந்த கேஜிஎஃப் ராக்கி மாதிரி நம்ம ரன்வீர் சிங் அவர்களை காட்டுறது கொஞ்சம் கொஞ்சம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க. பட் பார்ட் 1 பயங்கரமான ஒரு படமாக அமைஞ்சதுனால பார்ட் 2ல் பில்டப் பண்ணிக்கோங்கடா, அதெல்லாம் நமக்கு ஒரு பிரச்சனை இல்லைடா அப்படின்னு தான் சொல்ல வைக்குது. பட் இது ஒரு சின்ன நெகட்டிவ் தான். ஏன்னா பார்ட் 1ல் எதுவுமே பண்ணல, சூப்பராக எடுத்துகிட்டு பார்ட் 2ல் கொஞ்சமாக தூவிட்டாங்க இந்த பில்டப் டைலாக்ஸ்லாம். அதையுமே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபைனலாக என்னதான் ப்ரோ சொல்ல வரீங்கன்னு கேட்டிங்கன்னா, மஸ்ட் வாட்ச் தேட்டர் மெட்டீரியல் இந்த துரந்தர் 2 அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஒரு 4 மணி நேரம் உனக்கு பயங்கரமான விருந்தா இருக்கும், சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த திரைப்படம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு திரைப்படத்திற்கு என்னுடைய ரேட்டிங்ஸ் என்னன்னா 8.5 அவுட் ஆஃப் 10. ஸோ துரந்தர் 1 மாதிரி இருந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக 9க்கு மேலேயே கொடுத்துருப்பேன். ஸோ இதில் நல்லாவே லென்த் ஃபீல் ஆச்சு அப்படிங்கிற காரணத்தினால தான் 8.5 கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இந்த துரந்தர் திரைப்படத்தை பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா இல்லைன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.